இந்த ஸ்கார் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு தடவை பண்ணிட்டேன், கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, இல்லாட்டி நான் அப்படியே விட்டுட்டேன்னா என் தழும்பு பழைய மாதிரி ஆயிருமான்னா கிடையாது. அந்த மாதிரி ஆற வாய்ப்பு வந்துட்டு இட் இஸ் நாட் தேர் அட் ஆல். ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ் தான் ஆகுமே தவிர ஸ்கின் வந்துட்டு பேக் வந்து போகாது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தழும்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய போத் மென் அண்ட் விமென் வந்துட்டு வருவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு இங்கேயுமே வந்துட்டு என்னென்னா, அவங்க அந்த ஸ்காரிங்னால ஒன்று, இப்போ சப்போஸ் அவங்க வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து வீட்டு சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும், இல்லை அவங்களே வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க, லைக் எனக்கு அலையன்ஸ் பார்த்தாங்க, என்னை வந்து பார்க்கும்போது வெதர் இட் இஸ் எ மேல் ஒரு ஃபீமேல், அந்த ஆப்போசிட் ஜெண்டர் அவங்க வந்து எனக்கு தழும்பு இருக்கிறதுனால வேணான்னு ஏன் மூஞ்சுக்கு நேராகவே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் ஆப்ட் பண்ணியிருக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர். இப்போ முந்தி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் கிட்ட இருந்து தான் யூஸ்வலி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு. பட் இப்போ அப்படி கிடையாது. ஐ ஹாவ் போத் ஈக்குவல் திங் வித் போத் மென் அண்ட் விமன். ஒன்று வந்து நம்ம தழும்பை பற்றி பேசுகிறோம், இன்னொன்று பிம்பிள்ஸில் இன்னொரு விஷயம் வந்துட்டு பிளாக் ஸ்பாட்ஸ் விடுறதும். பிளாக் ஸ்பாட்ஸ் ஓப்பன் போஸ் கூட இருக்குல்ல, அது பிம்பிள் வந்து ஸ்கார் ஆனதுக்கப்புறம் அது ஓப்பன் போஸாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துட்டு அதுவும் சில பேருக்கு வந்து அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் இண்டிவிஜுவலுக்கு பிம்பிள் வந்திருக்கு, அந்த பிளாக் ஸ்பாட் விட்டுருக்கு, அண்ட் அவங்களுக்கு லெட்ஸே கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை மெடிக்கலி வந்து அவங்களுக்கு அகாந்தோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ உடல் பருமன் சார்ந்து கூட இந்த விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்டில் மாறுபடுமா? கண்டிப்பாக.